எக்ஸசைஸ் 7.1 ஓகேவா. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இந்த பிக்சரில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு டெம்பிள் இருக்குது ஓகேவா. டெம்பிள் பிக்சர் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பாத் வந்து பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே வந்தோன்னா ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், லைப்ரரி, மார்க்கெட், மாஸ்க். மாஸ்க் அப்படிங்கும்போது இது வந்து மசூதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மாஸ்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேங்க், ஸ்கூல். இதெல்லாம் தான் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்க ஃபோட்டோஸ், அது பிளேசஸ். இதில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறையா வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய பார்ட்ஸ் வந்து சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஓகேவா. கொஷின்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் டு ரீச் டெம்பிள் ஃப்ரம் பஸ் ஸ்டாப். டெம்பிள்லேருந்து பஸ் ஸ்டாப்க்கு போகிறதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. டெம்பிள் இங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. நம்ம வரணுன்னா இப்படி தான் வரணும் சரிங்களா. ஒன்லி ஒன் வே தான் இருக்குது, வேறு எந்த வேவுமே இல்லை சரிங்களா. அப்போ டெம்பிள்லேருந்து பஸ் ஸ்டாப்க்கு போகிறதுக்கு நமக்கு ஒன் வே தான் இருக்குது சரிங்களா, ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது சரியா. செகண்ட் கொஷின் பாருங்கள், விச் இஸ் தி லாங்கஸ்ட் பாத் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத். எது ரொம்ப லாங்கஸ்ட் பாத் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. லாங்கஸ்ட் பாத் எது ரொம்ப பெருசாக இருக்குன்னு பாருங்கள். டெம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்படியே வந்து நமக்கு பேங்க் வரைக்கும் போகுது, இதுதான் வந்து நமக்கு லாங்கஸ்ட் பாத். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் பாத். ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னா எதை சொல்லலாம் பாருங்கள், மார்க்கெட்லேருந்து மாஸ்க்கு போகிறது ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத். அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், டெம்பிள்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதும் ஷார்ட்டஸ்ட் பாத் சரிங்களா. ஏதாவது ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் ஒரு லாங்கஸ்ட் பாத் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஒன்று எழுதிக்கலாம், என்னென்னா டெம்பிள் டு பஸ் ஸ்டாப் இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஓகேவா. டெம்பிள்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறது ஷார்ட்டஸ்ட் பாத், டெம்பிள்லேருந்து பேங்க்குக்கு போகிறது லாங்கஸ்ட் பாத் ஓகேவா. அப்படி இல்லைனா இது எழுதலனாலும் மாஸ்க்லேருந்து மார்க்கெட் போகிறதும் ஷார்ட்டஸ்ட் பாத்து தான், இதையும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், லாங்கஸ்ட் பாத் அப்படின்னும் போது நமக்கு எது இருந்தது பாருங்கள், டெம்பிள்லேருந்து பேங்க்குக்கு போகிறது தான் லாங்கஸ்ட் பாத் ஓகேவா. ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன, ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன பார்த்தோம் நம்ம, மார்க்கெட்லேருந்து மாஸ்க் போகிறது, இதுதான் வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸ்பெசிஃபை த டூ பிளேசஸ் ஆன் தி ரூட் ஃப்ரம் மார்க்கெட் டு ஸ்கூல். மார்க்கெட்லேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஓகேவா, மார்க்கெட் இங்கே இருக்குது, ஸ்கூல் இங்கே இருக்குது சரிங்களா. இதுக்கு பிட்வீனில் இருக்க டூ பிளேசஸை சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த வேல இருக்க ஒன்று மாஸ்க், இன்னொன்று பேங்க் ஓகேவா. பேங்க் இப்படி போகுது, பட் ஆனால் நம்மளை டூ பிளேஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம மாஸ்க்கும் பேங்க்கும் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பேங்க் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் இஸ் த பிளேசஸ் ஃபவுண்ட் பிட்வீன் டெம்பிள் அண்ட் மாஸ்க். டெம்பிள்க்கும் மாஸ்க்கும் பிட்வீனில் என்ன இருக்குது, பிட்வீனில் என்ன வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. டெம்பிள் இங்கே இருக்குது சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாஸ்க்கு இங்கே இருக்குது, பிட்வீனில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்டைலுக்கு போகிற ரூட் ஒன்று இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கு போகிற ரூட் ஒன்று. ஆனால் நமக்கு இங்கே ஆப்ஷனில் பேங்க், டெக்ஸ்டைல், லைப்ரரி கொடுத்துருக்காங்க. பேங்க் கண்டிப்பாக இல்லை, லைப்ரரியும் இல்லை, டெக்ஸ்டைல் தான் அப்போ கண்டிப்பாக வரும் சரிங்களா. அப்போ டெக்ஸ்டைல் தான் வந்து பேங்க் டெம்பிள்க்கும் மாஸ்க்கும் பிட்வீனில் இருக்குது ஓகேவா. பஸ் ஸ்டாப் இருக்குது, பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பஸ் ஸ்டாப் கொடுக்கல, ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஓகேவா.